காப்பில கொஞ்சம் உப்பு தான் இல்ல, பரவாயில்ல. எங்க தலைவரே உங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்காருன்னா அது உங்களுக்கு தானே பெருமை. ஆஹா, என் நெஞ்ச தொட்டுட்டடா. அண்ணே, அந்த முத்துக்கருப்ப மாதிரி விளண்டாவாதம் பேசாதீங்க, சுமூகமா முடிச்சுக்குங்க. ஆமா, அங்க என்ன தகராறு நடந்தது? வீட்லயே தென்னை மரம் வளர்க்குறோம், இளநீ வேணும்னா காசு கொடுத்தா தானே கொடுக்குறோம். அது நியாயம் தானடா. அதே மாதிரி பொண்ணை வளர்க்குறோம், பொண்ணு வேணும்னா 5 பவுன் நகையும் 5000 ரூபாய் பணம் இருந்தா தான் பொண்ணை கொடுப்போம்னு சொல்லிட்டான். ஓஹோ, அப்படி ஒரு ரூட் இருக்குதோ? சரிப்பா, அதை விடு. பாக்குவத்திலே மாத்திக்கிறது. கொஞ்சம் பொறுங்க ஐயா. உனக்கு பொண்ணு தர எனக்கு இஷ்டம் இல்லை. அப்பா, அட சும்மா இருமா. இவங்களை விட பெரிய இடத்துல இருந்து உன்னை கேட்டு வந்திருக்காங்க. எங்க மாட்டு பண்ணையிலயா? பாய முடியா? அவங்க 10,000 ரூபாய் பணமும் 15 பவுன் நகையும் போடுறாங்களாம். இவனால போட முடியுமா? அப்ப உங்க முடிவு இதேதான். இதுல எந்த மாற்றமும் இல்லையே. முடியலன்னா எழுந்துச்சு போங்க ஐயா. அண்ணே, கொஞ்சம் வெளியே வர்றீங்களா? நான் இவர்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரேனே. இல்ல, நான் உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு. எந்திரிங்க. கண்டிப்பா வரணுமா? கூட இருந்தே குழப்பறியா? அவனை தூண்டி விட்டவனே நீதான்டா. நான் என்ன செய்வேன் தலைவரே? அது என்ன தென்னை மரம், இளநீர், இதெல்லாம் ஏன் நீ அவங்கிட்ட சொல்ற? நான் யதார்த்தமா சொன்னேன். அந்த ஆளு வீம்புக்குன்னு பேசினா நீங்க விட்டுறதா? உங்க செல்வாக்கென்ன சொல்வாக்கென்ன, நீங்க விரல அசைச்சா செய்து முடிக்க ஆளா இல்ல. இப்ப என்ன செய்ய சொல்ற? பேசாம அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல தாலி கட்டிருங்க. அப்புறம் என்ன செய்வான்னு பாப்போம். அந்த புளிச்சகீரைக்கு புத்தி கற்பிக்க இந்த ஒரு வழிதான் இருக்கு. நீ என்ன பண்ற? அந்த கொன்னவாயை தூக்கிட்டு வர்ற, நான் தாலியை கட்டிடுறேன். சரி, இங்க பார். இதுல ஏதாவது குழப்பத்தை உண்டு பண்ண தம்பி, நீ நடமாட மாட்ட. ஐயோ ஐயோ ஐயோ, டே பூச்சி, என்னடா சொல்ற? உன் தலைவனுக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்துருச்சா? எப்படா? இப்பதான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல. எங்கடா இருக்காங்க? வெளியே நிக்கிறாங்க. ஐயோ, கிளிய வளர்த்து நரிகையில குடுத்துட்டே. பெருசாவி வாய மூடிட்டு வந்து ஆசீர்வாதம் பண்ணியா? வாயா. என்னம்மா இப்படி பண்ணிட்ட? அப்பா என்ன மன்னிச்சிருங்க. என்ன வேற யாருக்காவது கட்டி கெடுத்துருவீங்களா? ஆயத்துலதான் நாங்க 2 பேரும் இந்த முடிவுக்கு. அந்த எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இங்க வந்தீங்க? அதே முகத்தை வச்சுட்டு தான். வேற முகம் என்ன கடையில விக்குது வாங்கி வச்சுட்டு வர்றதுக்கு? ஐசான காலத்துல உங்களை தனியா விட்டுட்டு இருக்க கூடாதுன்னு தான் நாங்க 2 பேரும் இங்க. அந்த யோ புளிச்சகீரை, ஓ மக மேல உண்மையான அன்பு, பாசம், பற்று, வரவு, செலவு ஏதாவது இருந்தா நல்ல மனுஷனா, பெரிய மனுஷனா, லட்சணமா ஆசீர்வாதம் பண்ணு. இல்ல அடுத்த வீட்டுல போய் வாங்கிக்குவேன். அண்ணே, இவரும் சொந்த அப்பா. சரி விடு. நல்லா இருமா, நல்லா இரு. நீயும் முதல்ல நீ நல்லா இரு. பாத்தீங்களா எங்க அப்பாவோட அருத்தன்மையா? பிறந்ததுல இருந்து ஒரே ஜிப்பா போட்டுட்டு இருக்கா. இவங்கட்டியா பெருந்தன்மை? சும்மாரியா? மாமா இந்த பக்கம் கோத. இப்ப இவ என் பொண்ணு. உன் பொண்ணா இருந்தாலே இப்ப அவ என் பொண்டாட்டி. அத நான் ஒத்துக்க வேண்டாம்? அவ ஒத்துக்கிட்டாள. இதோ பாரு, ஒருத்தன் கையில என் பொண்ணை ஒப்படைக்கணும்னா அவன் புத்திசாலியா இருக்கணும், இல்ல வசதி உள்ளவனா இருக்கணும். உங்ககிட்ட வசதி தான் இல்ல. புத்தி அது இருக்கான்னு பாத்துறேன். 2 கேள்வி கேட்பேன், அதுக்கு பதில சொல்லிட்டு உன் பொண்டாட்டி நீ கூட்டிட்டு போலாம். போத, உங்க அப்பன் குழப்பறான், அப்புறம் சொதப்பறான். இந்தாயா, மேடையில ஒவ்வொருத்தன் கேள்விக்கு புது கவிதையில பட்டு பட்டுன்னு பதில் சொல்லுவாரியா, கேளியா? ஆஹா, என் நெஞ்ச தொட்டுட்டடா. பிசாத்து, கேள்வி ஆரம்பி. முதல் கேள்வி, கிருஷ்ணன் இருக்காரு, கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன். அவர் காமெடியில ஒரு பெரிய சகாப்தத்தை ஏற்படுத்தி இருக்காரு. அசத்திட்டீங்க பொண்ணபடியா? வாழ முடியா? கிருஷ்ண பரமாத்மா இருக்காரு, அவரு வாயுக்குள்ளே உலகத்தை காட்டுறா சொல்றாங்க. அதுவும் உண்மை, அது பூகோளம். ஆஹா, இங்கேயே அசத்திட்டீங்க. இப்ப இவனை அடிக்க போறேன். ஆனா சும்மா இல்லையா? அவர் வாயுக்குள்ள உலகத்தை காட்டும் போது அவர் எங்க நின்னுகிட்டு இருந்தாரு, ஜனங்க எங்க நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க? வாயில உலகம் இருந்தது, அதை எங்க நின்னு பார்த்தாங்க, எப்படி பார்த்தாங்க? நீ வாமா உள்ள போவோம். ஐயோ, பைத்தியமே புடிச்சிரும் போல் இருக்கே. ரொம்ப சிக்கலா இருக்கே இவரால. வேண்டாம், நான் அவளை அப்படியே கூட்டிட்டு போயிருப்பேன். அவங்க அப்பங்கிட்ட வாங்க சீரு கொடுப்பான்னு கூட்டிட்டு வந்தேன். அவன் சீரா கொடுத்தா சீரி விழுகுறான். எல்லாத்துக்கும் காரணம் உன் வாய் தான். அந்த ஓட்ட வாய ஓடாதே. எதுக்காக உன் தலைவரோட அம்மாவை என்ன நடிக்க சொல்ற? சம்சாரம் நடிச்சா ஜனங்க ஏத்துக்கிற மாட்டாங்க, அதுக்குதான். அட சும்மா இருமா. அந்த கிழட்டு பைய பொண்ண
எங்க தலைவரோட வாழ விட மாட்டேங்கிறான். அழபாவி. அதுக்காகத்தான் ஒரு முடிவு எடுத்து இந்த ஏற்பாடு பண்ணிருக்கேன். புரியுதா? நீ என்ன செய்ற, அந்த கிழட்டு பையில ஏமாத்தி அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துடுற. நாம தேனியிலோக்கு அனுப்பி வைப்போம். இது எங்க தலைவருக்கு தெரியாது. நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். இந்த அட்வான்ஸ் 50 ரூபா. கவலைய விடு, காரியத்தை கச்சிதமா முடிச்சிடறேன். ஆமா, அவருக்கு நான் என்னவா நடிக்கணும்? தங்கச்சியா நடிக்கணும். குத்தி விடுவேன். அம்மாவை நடிக்கணும். இது எங்க தலைவருக்கு தெரிஞ்சா என்ன தலைமையில தூக்கி வச்சு பாராட்டுவான். போத உங்க ஒப்பம் கேட்ட கேள்விக்கு இந்த ஜென்மத்துல என்னால் பதில் சொல்லவே முடியாது. அதனால அவனை ஏமாத்துறதுக்கு நான் ஒரு திட்டம் போட்டிருக்கேன். என்னங்க அது? எங்க அம்மா செத்து ரொம்ப நாள் ஆச்சு, இன்னைக்கு தான் செத்துச்சுன்னு நான் ஒரு டூப் போடுறேன். நீயே ஆமான்று. அப்புறம் அப்படியே 2 பேரும் வெளியே போய் ஜல் 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 கேட்டாவா? போனால் போகட்டும் போடா. ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, ஆண்டவர் யாரடா? போனால் போகட்டும் போடா. வரமாட்டாங்க. நிலையாய் வாழ்ந்த பாடாதையா போதா, இது நல்லா இல்ல. உங்க அப்பா நிலவு புரியாம பாடிட்டு இருக்கான். இப்படி எல்லாம் பாடாதீங்கப்பா. பாடல ஏமா அப்படி அழுவுறீங்க? எங்க அம்மா போயிட்டாங்க. எங்க போயிட்டாங்க? எங்க அம்மா செத்து போயிட்டாங்க. தந்தி வந்திருக்கியா? ஐயா செத்து போயிட்டாங்களா? சரி புறப்படுங்க. நீ எங்க வர்ற? சம்மந்தி கோடி போட வேண்டாமா? அடியே அப்பா அப்பா கடையை ஆடு பாத்துப்பா. உங்களுக்கு பதிலா நான் பாத்திடுறேன். அதுவும் சரிதான். சரி அப்ப நீங்க புறப்படுங்க. போத நல்ல பட்டு புடவை எடுத்து கட்டிக்க, நகை நட்டெல்லாம் எடுத்து போட்டுக்க, கை செலவு கொஞ்சம் பணம் எடுத்துட்டு புறப்படு போ. கொஞ்சம் இருங்க. கல்யாண வீட்டுக்கா போறீங்க? சாவு வீட்டுக்கு தானே போறீங்க? புரியாம பேசாதையா, புடிச்சுக்கிற. எங்க அம்மா செத்து போயிட்டாங்கன்னு நானே துக்கத்தில் இருக்கிறேன். நீ வேற இம்சை பண்றியா? எப்படி எல்லாம் என்ன வளர்த்தாங்க எங்க அம்மா. அங்கம்மா அம்மா அம்மா. மவனே மவனே. அட பாவி, பெத்தவளை யானி யாருங்கிற? பெத்தவகிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம கல்யாணம் பண்ணிக்க எப்படா மனசு வந்தது? உன்னெல்லாம் சும்மா விடலாமா? பெத்த தாய் உயிரோட இருக்கும் போது செத்து போட்டான்னு சொல்றிய, நீ எல்லாம் ஒரு மகனா? இல்ல, நான் உனக்கு மருமகன். என்ன இங்க உள்நாட்டு குழப்பம்? வாடா, வெண்ண திரண்டு வரும்போது கிளவி வந்து தாலி உடைச்சிட்டாடா. ஏய் கிளவி, நீ யாருன்னு உண்மையை சொல்லல, உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தா. போலீஸா? போலீஸ் வேண்டாம், இவன் தான் அம்மாவை நடிக்க சொல்லி என்கிட்ட 50 ரூபா கொடுத்தான். ஏண்டா நாய் கடிச்ச தலையா? அண்ணே திட்டாதீங்க. உங்களுக்கு நல்லது நடக்கும்னு நினைச்சேன். இப்படி கெட்டது நடக்கும் தெரியாது. இந்த சாக்கு போக்கெல்லாம் சொல்லி தப்ப முடியாது. உன் கைய கால ஒடிச்சிருவேன். நிக்க மாட்டேனே. வேணா நில்லு. பூச்சி, இது மரியாதை இல்ல பூச்சி. டேய் மொட்டத்தலையா, இந்த பூச்சி பையில பாத்தியா? இல்லனே. ஏனே? ஒரு வாரமா எனக்கு டிமிக்கு குடுக்குறான். அவன் என் கையில கிடைச்சா 1ல 2 உண்டு இல்லன்னு பாத்துருவேன். அண்ணே, அதோ பூச்சி வரான் பாருங்க. என்ன வெயிலு. பூச்சியை நசுக்கிற மாதிரி நசுக்கிறேன். பாடி மாப்பிள, நீ வா. என்ன வெயிலு. வீட்டுல சுடு தண்ணி ஊத்திக்கணும். யாரு பெருசா? எல்லாம் கொஞ்சம் சிறுசா. தள்ளியோ கரியா சரைங்க. ஒரு ஸ்பெஷாலிட்டி போடு. ஏயா எங்க தலைவரை பாத்தியா? அது என்னங்க தலைவரை நீங்க தேடுறீங்க, தலைவர் உங்களை தேடுறாரு. உங்களுக்குள்ள என்னங்க தகராறு? வேற ஒண்ணும் இல்ல. அந்த ஆளு ஒரு அறிவு கட்டவன். சாருங்க. என் தலைவன் தான். அது சரிங்க. மாமனாரை எதிர்த்து பொண்டாட்டிய கூட்டிட்டு வர வக்கில்ல விவசாய கிடத்தனமா என்னை அடிக்க அலையறானா. அவன் கைய கால முறிக்க வேணா. வேணாங்க, தலைவர் நொண்டாகிடுவாருங்க. ஓ திட்டாதையா, தலைவர் காதுல விழுந்தா ரொம்ப வருத்தப்படுவார். தலைவருக்கு என்ன கொம்பா இருக்கு, குத்திர போறாரு. ஆமா பெருசு, என்ன முக்காடு? துண்டு முக்காடு தரலாம். ஊரெல்லாம் மூளை காய்ச்சலாம், அதுக்கு பயந்துக்கிட்டுதான் முக்காடு போட்டிருக்காரு. உன் கூட சரியான கூத்தியா. அதெல்லாம் மூளை இருக்கிறவங்களுக்கு வர்றது, உனக்கெல்லாம் வராது. பயப்படாத. மேட்சஸ் வச்சிருக்கியா? அதான் தீப்பெட்டி இருக்குங்க. கொண்டா. வந்தாங்க. இத கொடுத்து என்ன பண்ணியா? சீரட் வச்சிருக்கியா? எத்தனை பேர் கிளம்புறீங்க? இப்போதைக்கு நான் ஒருத்தன் தான். 1 இருக்குங்க. கொடு. யார் எங்க தலைவர் இப்படி போடுறது? உங்க தலைவரே தான் இந்த புடி போட்டிருக்காரு. எப்ப வந்தாரு? இப்பதான் வந்தாரு. ஐயோ ஏண்டா, என் கைய கால நீ முறிக்க போறியா? யாரு கைய கால யாரா முறிக்கிறது? தலைவருக்கு மூளை இல்ல, நீ மூளைய மடியில கட்டி கீழே தொங்க விட்டுருக்கியா? இங்கிலீஷ் மேட்சஸ் ஐயோ தலைவரே. இனிமே கிருத்துருவும் பேசுவியா? ஒண்ணு கிடக்க ஒண்ணு பேசி குழப்பத்தை உண்டு பண்ணுவியா? தலைவரே, உங்க வழிக்கு நான் வரவே மாட்டேன். உங்களுக்கு நல்லது செய்ய போய் வழக்கம் போல குழப்பமாயிடுச்சு.
நீங்க அறிவு கடல், உங்க மனசு வான மாதிரி. நெஞ்ச தொடல இல்ல, நெஞ்ச தொடவே இல்ல. இப்படித்தான் நெஞ்ச தொடறேன்னு நெஞ்சில குழியே உழுந்துச்சுடா. தலைவரே, நீங்க புடி போட்டா எடுக்கவே முடியாத. ஐயோ, உணர்ச்சி வசப்பட்டு நான் புடிய போட்டேன். எப்படி எடுப்பேன்? யோ கண்ணாடி, 5-10 இருந்தா நீட்டியா? நான் புடி எடுக்கணும். சந்தா வசூல்னு பொழப்ப நடத்துறீங்க. மாச கடைசியில எவன் கூட வச்சிருக்கான்? மாசம் முதல்ல உங்ககிட்ட எட்டனா இருந்தேடா. போடா, கண்ணாடி வாங்கி கொடுத்தே நான். போடா. இவனே எட்டுனா கடை வாங்க போறான் போல இருக்கு. ஏய், ஊருக்குள்ள எவங்கிட்டையும் காசு இல்ல. நேரா வண்டிய பேங்க் கூடு. அங்கேயும் இருக்குதோ முகமூடி கொள்ளக்காரனுக்கு அடிச்சுட்டானுங்களோ. ஐயோ, என்னங்க இது? வாத்தியார் அடிமை பண்ணல நடந்து வர மாதிரி வர்றீங்க. போதே, நான் தெரியாதனமா கத்திரிப்புடி போட்டேன். ஒரு 10 ரூபாய் நீட்டினா தான் புடி எடுக்க முடியும். இந்தாங்க 50 ரூபாய். அச்சோ, அச்சி. அப்பா, நான் தப்பிச்சேன். ஏங்க, உங்களுக்கு எல்லா புடியும் ஆதிதான் தெரியுமா? முழுசா வித்தைகளை காட்டுறதுக்கு உங்க அப்பா புளியாங்க விட்டா தானே? தலைவரே, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இந்த புடி போடுறதான் என்னோட நிப்பாட்டிக்கங்க. தெரியாதனமா அண்ணிட்ட போடுறாதீங்க. அப்புறம் நான் 5 பத்து உங்களுக்கு கொடுக்கணும். அவகிட்ட நான் போடுற புடியே வேற. இந்த ஜென்மத்துல நான் பொடி போட்டாலும் போடுவேனே தவிர இந்த புடி போடவே மாட்டேன். அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.